கொட்டுங்க கிளி சிரிக்குது பறை அடிக்குது தவுள் அடிக்குது மனசுக்குள்ளார மண்ணி அடிக்குது நாங்க செம்மவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூலு சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு அடியே காத்தா இனிமே எல்லாம் அப்படித்தான். வருத்தப்படாத வாலிப சங்கம் அப்படின்னு சொல்லி எங்களோடு ஒரு நேரொன்று இணைந்திருந்தார். அவர் கேட்ட பாடல் தான் அது. அழகான ஒரு பாடல் தான். அந்த நேரு கொடுத்திருந்த நாங்கள் நீங்களும் எங்களோடு பேசுவோம் வாயிலாக இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் முதத்தர வானொலி தாமரை எஃப்எம். தாமரை இணைந்திருக்கீங்க. இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியில தான் நீங்க நினைத்திருந்தீங்க. ஆமாம், தூத்துக்குடியிலிருந்து எங்களுடைய சகோதரர் ஐயப்பன் கோல்ட் ஸ்மித் நினைஞ்சிருந்தாரு. அவரு பிடிச்ச பாடலா வருத்தப்படாத சங்கத்துல இது ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு அந்த பாடலையும் கூட வேண்டி போயிட்டாரு. அதே போல நீங்களும் எங்களோட அழைப்பினை ஏற்படுத்தி எங்களுடைய உங்களுக்கு பிடித்த பாடல்களை கூட நீங்கள் எங்களோட சேவெடுத்துக் கொள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போவோம். நிகழ்ச்சியில் போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஈஸ்வரி அந்த கேள்விக்கு சரியான விடையை எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றதுக்கு முதல்ல நாங்கள் எங்கள் ஐயப்பன் அவர்கிட்ட கேட்டு நாங்கள் அவருக்கு விடையை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி என்ன? ஆமாம், கூறுங்கள். ஏதோ ஒன்று இடிக்க போறீங்க மட்டும் எனக்கு நிச்சயமாக விளங்கிட்டு நீங்க கூறுங்க, என்ன வேணும்னாலும் கூறுங்க விஜய். ஏனென்றால் நீங்க இப்போ வந்து கலக்கி கொண்டு யோக் அடிக்கிறதுக்கு ஏண்டே இருக்கீங்க விஜய் நீங்க. இல்ல நான் இன்னைக்கு நான் அப்படியே ஜோக் காமெடி எதுவுமே நினைச்சு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க காமெடியா கொட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நாங்க ஒரு நகைச்சுவையோட ஒரு தத்துவம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா சொல்லுங்க, நீ சொல்லுங்க. ராக்கி ஒரு பொண்ணு ராக்கி கட்டிட்டாலே அப்படின்னு சொல்லி கவலைப்படுற பசங்களை விட ராக்கி கட்டுறதுக்கு கூட ஒரு பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுற பசங்க தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. இது ஒரு ஒரு இதா இருக்கலாம், நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். எங்களுடைய இளைஞர்களை உறிஞ்சிருக்கும் நிச்சயமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் முதல் திரவானொலி தாமரை வழக்கம் வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியில தான் நீங்க எழுந்திருக்கீங்க. அடுத்த நாங்க ஒரு விடுகதையை உங்களுக்கு நாங்க தர போறோம். அந்த விடுகதைக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல வந்து ஃபேஸ்புக் மூலமா நீங்க பதிவிடலாம். அப்படி நீங்க பதிவிட்டீங்கன்னு சொன்னா நாங்க அந்த கூட எங்க நிகழ்ச்சியில நாங்க சேர்த்துக்கொள்வோம்னு சொல்லி பார்க்கலாம். அந்த கேள்வி, பூமியிலே பிறக்கும் புகையாய் போகும் அது என்ன? பூமியிலே பிறக்கும் புகையாய் போகும், அதாவது பூமியில இருந்து தான் பிறக்க போகுது, புகையா போகுது அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு சொல்லி தான் நேர்களில் நாங்கள் கேட்டிருக்கோம். அது என்னன்னு சொல்லி எங்களோட நீங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து நீங்கள் பதிவிடலாம். அப்படி பதிவிட்டீங்கன்னு சொன்னால் அதை கூட நாங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம். அதே மாதிரி ஐயப்பன் கூட இணைஞ்சிருந்தாரு. நிகழ்ச்சி நல்லா போட்டுருக்கு, நிகழ்ச்சி நாங்கள் சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொன்னார். அவர் எங்களுடைய ஈஸ்வரியோட ரசிகரும் கூட. ஈஸ்வரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டு கூட ஈஸ்வரியோட பேசினாரு. என்ன கேட்ட விஜய், உங்களை தானே முதல்ல கேட்ட, அப்புறம் தான் என்ன கேட்டிருந்தேன். இல்ல நிச்சயமா முதல்ல ஒரு பெண்ணை கேட்டா தப்பாயிருல, அதனால ஒரு அவர் வந்து ஐயப்பன் கோயில்ல நிக்கிற ஒரு ஐயப்பன் தான் அவரு. மனைவி கேட்டுருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட், வேலைக்காரி குளிக்கிறப்போ எட்டி பாத்தீங்களாமே நிஜமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணவன் சரிக்காரு, உன்னோட சோப்பை யூஸ் பண்றான்னு பார்த்தேன் அப்படின்னு எப்படி சமாளிச்சிருக்காரு பாத்தீங்களா? என்ன வேலைக்காரி குடிக்கிறவங்க நீங்க எட்டி பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப சொல்லியிருக்காரு சமாளிக்கிறதுக்காக, இல்லடி உன்னோட சோப்பு போட்டு குளிக்கிறாளான்னு அப்படி சந்தேகத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் நிறைய கணவன் மாதிரி அப்படி எட்டி பார்க்காதீங்க, என்ன ஈஸ்வரிய போல குங்ஃபூ தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க. அவன் அதிரடியான பாடல்களை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இந்த பாடலோட நாங்க விடுகதையை கூட கேட்டுட்டு இருக்கோம். அந்த விடுகதைக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பூமியிலே பிறப்பான் புகையாய் போவான் அவன் யார்? இதற்கான சரியான விடை நீங்க யோசிச்சுட்டே இருங்க. இது ஒரு பாடல். நீங்க போடுற பாட்டுல தான் விஜய் மற்றவங்க வந்து டான்ஸ் பண்ணிட்டு வரப்போறாங்க இல்லையா? நிச்சயமா.
வந்து புல் ஸ்டாப்பே வைக்காம கட்டிப்புடி. நான் தொட்டாலே தூளாகும் ஒத்துக்கிடி, மெத்த மேலே நீ பாடத்தை கற்றுக்கிடி. சேராதெல்லாம் சேர்ந்தால் இன்பம், குறி 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 ஏதும் இல்லா வாழே இன்பம். நாடே எதற்கு இன்புதானே இன்பம். சரி 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 கேளாதெல்லாம் கேட்டால் இன்பம், பரி 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 பாராதெல்லாம் பார்த்தால் இன்பம். நாமே ரசிக்கும் போதே இன்பம், அழகே இன்பம் அழுந்தருவேன் இன்பம். தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருமா இன்பம், கட்டு கடங்காமல் அரைபாயும் உடலே இன்பம். ஒட்டி கொடுத்தாலும் குறையாத பொருளே இன்பம். வீரம் இல்லா வேகம் சும்மா, திடு காலம் வந்தால் நேரம் சும்மா. காமம் விலக்கி விட்ட காதல் சும்மா, சிடு 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 கோபம் எல்லாம் பாயில் சும்மா. கடுகடு கடலிலே எல்லாரும் சும்மா. போதை எழுந்த பின்பு நாவே சும்மா, தொடவா சும்மா தொல்லை தரவா சும்மா. கட்டி பிடிப்பேனே முனினானே இருடா சும்மா, கட்டி பறிப்பேனே தயங்காமல் கொடுடா சும்மா. எட்டி முறுக்கேன தருவேனே பெரியா உம்மா. எல்லோருமே உன்னை கிளை பேச வந்தார்களே, உன்னோடு வெள்ளங்கள் இல்லாமலே சொன்ன பிழை கூட தந்தார்களே. என்றாலும் நீ புன்னை தரவில்லை, என் போல ஆள் யாரும் இதில் இல்லை. பயம் என்பது எனக்கு இல்லை, அட்டாப்பு நாள் நீ நான் ஒத்துக்கிறேன். வந்து புல் ஸ்டாப்பை வைக்காம கட்டுக்கிறேன். ஆமாம், நேரம் சரியாக 5:11 நிமிடம் ஆகின்றது. தொடர்ந்து நீங்கள் 5:11 அப்படின்னு சொல்றது ஈஸ்வரி மாலை சாப்பாடு சாப்பிடுற நேரம். எல்லாரும் காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. இது எங்கள் மாலை சாப்பாடு சாப்பிடுற நேரம். ஈஸ்வரி இப்ப வந்து இந்த பாட்டு தொடங்கக்குள்ளே நீங்க வெளியில போன சாப்பிடுறது தான். விடுங்க விடுங்க கதைய, நீங்க சாப்பிடத்தான் போனீங்க. நிச்சயமா சாப்பிடுறது. எங்களுக்கு ஒரு 2 வரியில ஒரு கவிதை சொல்லியா ஈஸ்வரி? 2 எழுத்துல ஒரு கவிதை சொல்லுவா. 2 எழுத்துல ஒரு கவிதை? ஆமா, எனக்கு பிடிச்ச கவிதையும் கூட. நான் நிச்சயமா, எனக்கு கவிதை என்ற தெரியாப்பா சாமி. 2 எழுத்துல ஒரு கவிதை அப்படின்னு பார்த்தா அது சோறு தான். சோறு நமக்கு சோறு ஒரு கவிதையா? அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது கவிதை. நீங்க பெண் குத்துனாலே அது கவிதை அப்படின்னு சோறா அப்படின்னு வந்தா எங்களுக்கு சோறு தான். ஐயோ அப்பா சாமியே, ஜாக்கிரதையாக இருப்போம், பிறகு 6 அவஸ்தைப்படுவது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் முதல் வானொலி தாமரை எப்பவும் வழங்கும் வருத்தப்படாத சங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. அவன் மண்ணிலே பிறப்பான்
புகையாய் பரப்பார் வடிவான ஒரு அதாவது விடுகதை இப்போ வந்து விஜய் கேட்டிருக்க அவரே பதில் சொல்ல போறார். ஆமா அது வந்து ஈஸ்வரி வச்சிருக்காங்க, ஒரு சின்ன ஒரு டப்பா வண்டி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த வண்டிக்கு அதை ஊத்துனா தான் ஓடும், அந்த பெட்ரோல். அதற்கான சரியான விடையை பெட்ரோல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் பிழையான விடையை கூட நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. அதுக்கான சரியான விடை பெட்ரோல் என்பதுதான் சரியான விடைன்னு சொன்னா மண்ணில இருந்து தான் எடுக்கிறோம். பெட்ரோல் எதுல இருந்து எடுக்கப்படுது ஈஸ்வரி சொல்லுங்க? மண்ணில இருந்து தான் பெட்ரோல் வருது. மண்ணில இருந்து பெட்ரோல் எடுக்கப்படுது. பூமியில இருந்து எப்படி பெட்ரோல் எடுக்கப்படும் சொல்லுங்க? மண்ணில முதல் பெட்ரோலுக்கு முதல் அது என்ன? விஜய் என்ன வச்சு கலாக்காம நீங்க எப்படி ஒரு ஏ லெவல் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, ஒரு கிராஜுவேட், ஒரு அறிவாளி, அதனால கேக்குறோம். சொல்லுங்க. சொல்லலாம், நேரு கேட்டா சொல்லலாம், நான் உங்களுக்கு சொல்லல. நீங்க எதை சொன்னாலும் என்ன ஒரு காமெடி பண்ணிடுவீங்கல்ல. இல்ல இல்ல இல்ல, நாங்க வந்து மக்களின் பிரதிநிதி. அதாவது மக்கள் என்ன பேச நினைக்கிறாங்களோ அதை பேச நினைக்கிறது தான் நாங்க. அதாவது மக்களின் பிரதிநிதியா இருந்தா நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த பெட்ரோல் எதுல இருந்து எடுக்கப்படுது? பெட்ரோல் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டாலும் அது மசக எண்ணெயில இருந்து எடுக்கப்படுது. முதல் மண்ணில இருந்து மசகத்தான் எடுப்பாங்க. மசக எண்ணெயில இருந்தா பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல், கிரீஸ் அப்படி சொல்லி டின்னர் இப்படியே ஒன்னா பிரிக்கப்படுது. இது பிரிச்சு எடுக்கிற இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா? விஜய பார்த்தாலே சிரிப்பு தான் ஓடுது. இந்த மசக எண்ணெயை பிரிச்சு எடுக்கிற இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஸ்ரீலங்காவில எடுத்து இருக்கு. ஈஸ்வரி நீங்க ஸ்ரீலங்கா தானே? நீங்க ஸ்ரீலங்காவில மசக எண்ணெய் பிரித்து எடுக்க விட எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். அது திருகோணமலையில இருக்கு, சீனக்குடாவில தான் இருக்கு ஈஸ்வரி. சைனாவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஈஸ்வரிக்கு தெரியலன்னு சொன்னா அப்படியே கப்புன்னு மூடிட்டாங்க. ஆனா எங்க நேர்கள் மூடி இருக்க மாட்டாங்க. எங்க நேர்களுக்கு இந்த விடை சரியா தெரிஞ்சிருக்கும். மசக எண்ணெய் பிரிச்சு எடுக்கிற இடம் வந்து இலங்கையில சீனக்குடா, அதாவது சைனாவேன்னு சொல்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த மசக எண்ணெய் பிரிச்சிருக்கிறது. அங்கிருந்து தான் எனக்கு பெட்ரோல் எல்லாம் வருது. பெட்ரோலியம் கேள்விப்பட்டீங்களா? சிலோன் பெட்ரோலியம் கோர்பரேஷன், சிபெட்கோன்னு சொல்லுவாங்க. தேசியருக்கு விடையில் தெரியாது. விஜய் வந்து சொல்லிட்டாரு, நானே எல்லாம் கதைச்சு நானே விட சொல்லுவேன் ஈஸ்வரி, நீங்க கப்பண்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அத வந்து அவரே எப்படி சொல்றாரு, எது சொன்னாலும் பிரச்சனை இல்லை என்று வந்தவரு ஒரு காமெடி ஒன்று சொல்லணும். இப்ப நிச்சயமா ஒரு செந்தில் போய் பாட்டு பாடியிருக்காரு, ஒரு கூட்டத்துல பாட்டு பாடிட்டு வந்திருக்காரு. வந்து கவுண்டமணி கிட்ட 2000 காசு கொடுத்திருக்காரு. கொடுக்க, என்னடா 2000 காசு எதிரா திருடிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டிருக்காரு. சேச்சே, இது நான் பாடினதுக்கு என்ன பாராட்டி அதுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப 2000 கொடுத்துருக்க, அப்ப இந்த 1500 ரூபா எப்படிதான் வந்துச்சுன்னு கேட்க, அது நான் பாடுறதை விட்டுட்டு ஓடணும்னு அப்படி தந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதே போலதான் எங்க கலையத்துல ஈஸ்வரி இந்த நிகழ்ச்சியை விட்டுட்டு ஓடணும்னு சொல்லி நானும் எவ்வளவோ லட்சக்கணக்கில் கொடுத்து பாக்குறேன். அவங்க போற மாதிரி இல்லை, என்னோட இருந்து என்ன உயிரை வாங்கிட்டு இருக்காங்க, நேர்களை வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஷோ செய்ய மாட்டேன். விஜய் பாடுவாருங்க, பாடுங்க நிச்சயமா. கலாக்கிறதுக்கு பக்கத்துல யாரும் இல்லைன்னா ஒரு கஷ்டம் தானே. ஆமா, தொடர்ந்து அடுத்த விடுகதை என்ன அப்படின்னு சொல்லி பாப்போம். அது என்னன்னு பார்த்தால், கடலிலே கலைந்து கரையிலே பிரிந்து நெறிவில் தெரியும் பூ எது அப்படின்னு சொல்லித்தான் விஜய் ஒரு நேரக்கா நீங்க கூறுங்க. கடலிலே கரைந்து கரையிலே பிரிந்து தெருவிலே தெரியும் அந்த பூ என்ன பூ? ஆமா, அந்த பூ என்ன பூ அப்படின்னு சொல்லி யோசிங்க. யோசிச்சுக்கிட்டே இருங்க. யோசிக்கிறதுக்காக இடைவெளி ஒன்று தரோம். அந்த இடைவெளி தான் உங்களுக்கு ஒரு பாடல். அந்த பாடல் இடைவெளியில நீங்க யோசிச்சு சொல்லலாம். இது உங்கள் முதல் திரைவாங்கலை தாமரை வருத்தப்படாத சங்கம்.